ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எல்பி குக் மீடியா. இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் தீபாவளியை எப்படி சிறப்பாக 5 நாள் கொண்டாடுறாங்க சின்னதாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நாள் தான் தீபாவளி கொண்டாடுவோம். ஆனால் மகாராஷ்டிராவில் 5 நாள் தீபாவளி கொண்டாடுவாங்க. திருவிழா போல் 5 நாளுமே தங்களுடைய வீடுகளில் வாசலில் சாயந்தரம் ஆனாக்கி கோலமிட்டு விளக்கேற்றி ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு ரொம்ப அருமையாக கொண்டாடுவாங்க. அந்த பூஜைகளுடைய பேர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் என்னென்ன பேரில் அவங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வரோம். தீபாவளினாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான நாள் தான். நம்ம வீட்டில் புது ட்ரெஸ் வாங்குறது, ஸ்வீட் பண்ணுறது, பட்டாசு இல்லாமல் தீபாவளியாக பட்டாசு வாங்கி வெடிக்கிறது அப்படின்னு தீபாவளினாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு ஒரு குஷியான ஒரு குதூகலமான நாள். இந்த நாளில் எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் விளக்கேற்றுவாங்க, கோலங்கள் போடுவாங்க, ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இந்த தீபாவளி பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்க்கலாம். முதல் நாள் மகாராஷ்டிராவில் எப்படி கொண்டாடுறாங்கன்னா தந்தேரஸ் அப்படிங்கிற பேரில் முதல் நாள் சொல்கிறாங்க. இந்த நாளில் வீட்டுக்கு தங்கம், வெள்ளி தங்களுடைய வசதிக்கு ஏற்ப எவர் சில்வர் பாத்திரமாவது வாங்கி வீட்டில் சாயந்தரம் அன்னைக்கு லக்ஷ்மிக்கு பூஜை போட்டு கொண்டாடுவாங்க. ரெண்டாவது நாள் என்ன பூஜை அன்னைக்கு இது ரெண்டாவது நாள் சோட்டா தீபாவளின்னு சொல்கிறாங்க, சின்ன தீபாவளி. இந்த நாளில் லக்ஷ்மி நம்மளுடைய வீட்டுக்கு வந்ததாகவும் லக்ஷ்மி வந்ததுனால துருதேவதைகள் வீட்டை விட்டு போயிடும்னு ஒரு நம்பிக்கையோட லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி சோட்டா தீபாவளி கொண்டாடுவாங்க. மூணாவது என்னன்னா மூணாவது நாளாக தான் இவங்க பெரிய தீபாவளியாட்டு சூப்பராக ரொம்ப அருமையாக கொண்டாடுவாங்க. காலையிலேயே நல்லா வீட்டில் விளக்கேற்றி கோலங்கள் போட்டு புது ட்ரெஸ் போட்டு காலையிலேயே பட்டாசு வெடிச்சு ஸ்வீட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ரொம்ப சிறப்பாக மூணாவது நாள் தீபாவளி ரொம்ப அருமையாக கொண்டாடுவாங்க. நாலாவது நாள் கோவர்தன பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் வீட்டில் பசுக்கள் இருந்தாக்கி அந்த பசுக்களுக்கு பூஜை போடுவாங்க. கடைகள் வச்சிருக்கவங்க சின்ன நிறுவன அதிபர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய கடைகளுக்கு பூஜை போட்டு புதுசாக அன்னைக்கு கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ 5வது நாள் பையா தோஜ் அப்படின்னு சொல்றாங்க. பையா தோஜ்னா சகோதரிகள் தங்களுடைய சகோதரர்களுக்கு சிறப்பு பண்ற நாள். இந்த நாள்ல தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டுக்கு போய் இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னுட்டு அந்த நாளை பையா தோஜ்னுட்டு சகோதர தினமாட்டு இவங்க சகோதரர்களுக்குள்ள நாளாட்டு அவங்களுக்கு சிறப்பு பண்ற நாளாட்டு இவங்க பண்றாங்க. அன்னைக்கு பார்த்தா எல்லா நாளுமே பெண்களாக தான் தெரிவாங்க. நாமளும் இந்த தீபாவளியில் ஸ்வீட் பண்ணி விளக்கேற்றி கோலங்கள் போட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷம் அந்த தீபாவளியை கொண்டாடலாம். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.